அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஞானி, ஒரு சித்தர், ஒரு மகான் ஓய்வான நிலையில் தனக்குள்ளே அவர் ஆழ்ந்து போய் அமைதியாக அமர்ந்திருப்பார். அந்த அவர் ஆழ்ந்து போனதினால், அவருக்குள்ளே அவர் அமிழ்ந்து போனதினால், அந்த இறைநிலையில் மூழ்கி போனதினால் இவர்கள் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இறைநிலையை அடைஞ்சோம் அப்படிங்கிற அந்த நிலையை, இறைநிலையை அவர்கள் அடைந்தார்கள் அப்படி என்ற ஒரு பெருமிதம் வந்ததினால் அந்த ஆழ்ந்த அமைதி நிலை வந்ததா? இல்லை. வாழ்க்கையில் அவர்கள் அடைந்த தோல்விகள், உலகத்தார் அடைகின்ற தோல்விகள், அனைவரும் அடைகின்ற தோல்விகள், இந்த இறைநிலையை அடைய முயலாமல் சகல ஜீவராசிகளும் இவ்வளோ கர்மாவின் காரணமாக இவ்வளோ சங்கடப்படுதே, கஷ்டப்படுதே, இதிலிருந்து இவர்கள் மேல்நிலைக்கு வர முயலணுமே அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த, அதனை உணர்ந்த ஒரு அமைதி இருக்கும். ஆமாம், இன்றைக்கி இவர் உயர்ந்த நிலைக்கு எல்லோரும் வரணும். அந்த ஞானி அனுபவிக்கிற அந்த ஆழ்ந்த உயர்ந்த நிலைக்கு எல்லோரும் வரணும். இந்த இறைநிலையை உணரணும். இந்த இறைநிலையை உணர்ந்தால் உலகத்தில் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் பாருங்கள். அதை உணர முயலாமல் வெற்றி பெற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெருமிதம் வரும், என்னை வெல்ல யாரும் இல்லைன்னு. அது மாதிரி தோல்வி அடைஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கை வரும், இதுதான் எனக்கு அப்படின்ட்டு, இவ்வளோதானா அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டும் கலந்த வெற்றியின் களிப்பும் தோல்வியின் சலிப்பும் அந்த மகா ஞானிக்குள்ளே அப்படியே சுரண்டுக்கிட்டு இருக்கும். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை, வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும் நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். ஏன்னா வாழ்வே நிரந்தரம் இல்லை, அந்த மூச்சே நிரந்தரம் இல்லை. காற்று கண்ணுக்கு தெரியல, ஆனால் அந்த காற்றை உபயோகப்படுத்தும் நம்முடைய அவயங்கள், மூக்கு, அது கண்ணுக்கு தெரியுது. அந்த காற்றை நம்பி வாழும் இந்த உடல், இந்த சகல ஜீவராசிகள், ஒரு சின்ன எறும்புலேருந்து, கொசுலேருந்து, சின்ன பறவையிலேருந்து பெரிய முதலை வரைக்கும், யானை வரைக்கும், திமிங்கலம் வரைக்கும் எல்லாம் காற்றை நம்பித்தான். அந்த காற்றை படைத்து நமக்கு வழங்கியவர் எவனோ, அந்த யோசனை இல்லாமல் எல்லோரும் வெற்றியின் மிதப்பும், வெற்றி பெற்றவன் என்னன்னா எல்லாமே என் காலுக்கு கீழே தான், தோல்வி அடைஞ்சவன் ஐயோ அவ்வளோதான், நான் கீழே, நான் குப்பை தான், என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சலிப்பும், இரண்டும் கடந்த ஒரு நிலையில் தான் அமைதி கொண்டு இந்த ஞானி, அந்த சித்தர், அந்த மகான் அமர்ந்திருப்பார். ஆனால் மனிதர்கள் வெற்றி பெற்றவங்க குதிப்பாங்க, தோல்வி அடைஞ்சவங்க தன்னம்பிக்கை இழந்து ஒடிஞ்சு போய், எப்படி ஒரு மரத்தின் கிளை அப்படியே உடஞ்சி போய், அப்படியே ஒரு உதிர்ந்த இலைகளை கொண்ட தளர்ந்த மரங்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தோல்வி அடைந்தவர் இருப்பார். வெற்றி அடைந்தவர் ஆலமரம் மாதிரி பல கிளைகளை பரப்பி அப்படியே ஆனந்தரூபமாக எனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு நினைப்பார். தோல்வி அடைந்தவர் தொல்லைகள் நிறைந்து மன அமைதியின்றி கிடப்பார். வெற்றி அடைந்தவர் அவருக்கும் மனசு அமைதியாக இருக்குன்னா சொல்ல முடியாது, ஆனால் பெருமை, தலைக்கு மேலே பெருமை. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் உண்டு இல்லை, ஒரு முடிவுரை உண்டு இல்லை, அதை உணர்வதில்லை. அந்த முடிவு ஒரு நாள், அதாவது நாம் உறங்கி எழுந்த உடனே அதிகாலையில் எழுறோம் இல்லையா, காலையில் எழுந்த உடனே இந்த நிலையாமையை ஒரு நிமிடம் உணர்ந்தோம் என்றால் உலகத்தில் இவ்வளோ சலசலப்பு இருக்காது, உலகத்தில் இவ்வளோ கஷ்ட துயரங்கள் இருக்காது. எல்லோருக்கும் உதவுவோம், எல்லோரையும் மதிப்போம். இன்றைக்கி வெற்றி அடைந்தவன் தோல்வி அடைந்தவனை மதிப்பதில்லை, வெற்றி அடைந்த உறவினர்கள் தோல்வி அடைந்த உறவினர்களை மதிப்பதில்லை, அரவணைப்பதில்லை. வெற்றி அடைந்தவர்களை எல்லாம் தோல்வி அடைந்தவர்களை அரவணைச்சு சென்றால் அந்த உலகம் விட நல்லாயிருக்கும். வெற்றி அடைந்த உறவினர்கள் எல்லாம் தோல்வி அடைந்த உறவினர்கள், தோல்வினா என்ன, பொருளாதாரம், தொழில் ரீதியாக வேறு எதுலேயும் யாரும் தோல்வி அடைகிறதில்ல, யாரும் வெற்றி அடைகிறதில்ல. கடைசியில் இயற்கை தான் வெற்றி அடையுது. கடைசியில் எல்லோருக்கும் முடிவுரை உண்டு. அந்த முடிவுரை எப்பொழுது, அது நாளைக்கு கூட இருக்கலாம், 4 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம், 40 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். இதை உணர்ந்து, உண்மையை உணர்ந்த நிலையில் ஒருத்தன் வந்தாங்க அப்படின்னா அவங்க மெய் மறந்த நிலையில் போயிடுவாங்க. அதான் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லோரும் மெய் மறந்த நிலையில் இருக்கிறது என்னென்னா, அவங்கள பார்த்தா ஒரு பார்வையில் பார்த்தோம்னா அவங்க வெற்றியின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி தோணும். இன்னொரு பார்வையில் பார்த்தோம்னா தோல்வி அடைஞ்சு அமைதி காத்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். வெற்றியின் உச்சமும் அவங்க அமைதியில் காணலாம், தோல்வியின் உச்சத்தையும் அவங்க அமைதியில் காணலாம், வாழ்க்கை நிலையாமையும் அவங்க அமைதியில் காணலாம், அவங்களுக்குள்ள இறைவன் தத்ரூபமாக இருக்கிறதையும் அவங்கள அமைதியில் காணலாம். ஸோ அமைதியாக இருப்போம், எல்லாம் அல்ல அவனை அடைய முயலுவோம். அனைவரும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். Bless you all.